நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கோல்ட் இன்ஃபோ ப்ளஸ். இந்த சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த சேனலோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தங்கம் தாறுமாறாக ஏறிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் 1 கிராம் தங்கம் 1,00,000 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 30 வருஷத்துக்குள்ளேயே 1 கிராம் தங்கம் அப்படின்றது வந்துட்டு 1,00,000 ரூபாயை தாண்டிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு தங்கம்ன்றது வந்துட்டு ஒரு காலத்தில் ஆசைப்படக்கூடிய பொருளாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கனவாக மாறிச்சு. தங்கத்தை வாங்கினோன்னு கனவு கண்டாங்க. இப்போ அது ஒரு எட்டா கனியாக போயிடுச்சு. வெறும் பார்த்தீங்கன்னா பகல் கனவாக மாறி தங்கத்தை வாங்கவே முடியாது ஏழை மக்கள் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஆனால் நம்மளுடைய நோக்கம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப காமனான பீப்புள், சாதாரண மக்கள் கூட ஒவ்வொரு குடும்பத்துலேயும் குறைஞ்சது ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் தங்கமாவது வச்சுருக்கணும். அதாவது 100 கிராம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 சவரன், இதுவே 200 கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 சவரன் நகையாவது வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. நான் என்னுடைய இந்த ஏஜில் வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டில் பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணலை. என்கிட்ட கோல்டே கிடையாது. நான் ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்பவே காமனான ஒரு காமன் பர்சன் தான் நான். பெரிய பணக்காரனும் வேறு எந்த மாதிரி விஷயமும் இல்லை. நானும் உங்களை மாதிரி சாதாரண ஒரு காமன் பர்சன் தான். நான் என்னோடய கோல்டு ஜேர்னியை பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் எப்படி கோல்டை சேர்க்க போகிறேன், ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஏறுதா இறங்குதா, எந்த டைமில் கோல்டு வாங்குறது பெஸ்ட்டு, எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் கோல்டு வாங்கலாம், இப்படி பலவிதமான விஷயங்களையும் இந்த சேனலில் தொடர்ந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, இன்னும் ஃபர்தராக பேசுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இன்றைக்கி டிசம்பர் 26, 2025 இன்றைக்கான கோல்டு ப்ரைஸ் அதாவது பார்த்தீங்கன்னா 916 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 12,890 வந்துட்டு விற்பனை செய்யப்படுது. இதுவே பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இருக்கிறதுல சுத்த வெள்ளி பார்த்தீங்கன்னா 1 கிராம் வெள்ளி 254க்கு விற்பனை செய்யப்படுது. ஏன் இந்த அளவுக்கு ஏறிடுச்சு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் தங்கம் பார்த்தீங்கன்னா 1,03,000 தாண்டிடுச்சு. போன வருஷம் இதே நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 7,000 ரூபாய் 7,200 ரூபாய் அப்படின்னு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,800 6,000 ரூபாய் வரைக்கும் போன டிசம்பர்லேருந்து இந்த டிசம்பருக்குள்ளே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 90% மேலேயே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு அக்ரெசிவாக தங்கம் வந்துட்டு விலை ஏறிக்கிட்டே போகுது. இதே ஃபார்மெட்டில் வந்துட்டு தொடர்ந்து ஏறிச்சுன்னா அடுத்த ஒரு 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளேயே 1 கிராம் தங்கம் அப்படின்றது வந்துட்டு 25,000க்கு போயிடும். இப்போ 12,500 அப்படின்றது ஒரு பேஸ் வேல்யூவாக செட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சவரன் 1,00,000, 1 கிராம் 12,500 அப்படின்றது பேஸ் வேல்யூவாக செட் செய்யப்பட்டிருக்கு. இது இப்படியே தொடர்ந்து போனால் அடுத்த ஒரு 3 இல்லை 4 வருஷத்துக்குள்ளேயே சர்வசாதாரணமாக 1 கிராம் தங்கம் இந்த 22 கேரட் 916 இருக்கு இல்லையா, 25,000 தொற்றும். பியூரஸ்ட் ஃபார்ம் 24 கேரட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்கிறதே சுத்த தங்கம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் 27,000 28,000 தாண்டியே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2028 29 எண்டுக்குள்ளேயே. அப்போ தங்கம் வாங்க எது சிறந்த காலம், எப்படி தங்கம் வாங்கலாம், செய்குலி சேதாரமே இல்லாமல் தங்கம் வாங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு செய்குலி சேதாரத்தை நிறையா பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், இப்படி பலவிதமான விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் வந்துட்டு சூப்பராக வீடியோ எடிட் பண்ணுறது, இந்த விதவிதமாக வந்துட்டு ரொம்ப மேக்கப் பண்ணி வீடியோ வந்துட்டு பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரி எடிட்டிங் விஷயம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாட்டா பை பை, see you.